Taste the Daily. புரட்சித் தலைவர் எம்ஜிஆரின் 109வது பிறந்த நாளையொட்டி அதிமுக தலைமையகத்தில் உள்ள அவரது திருவுருவச் சிலைக்கு கழக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி மாலை அணிவித்து மரியாதை செலுத்தி வருகிறார். அந்த காட்சிகளை பார்க்கலாம். இது குறித்த கூடுதல் விவரங்களை தலைமை செய்தியாளர் ஜெயக்குமார் வழங்க கேட்கலாம். ஜெயக்குமார், வணக்கம். விவரங்கள். வணக்கம் சுரேஷ். அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய பொதுச் செயலாளரும் சட்டமன்ற எதிர்க்கட்சி தலைவரும் முன்னாள் முதலமைச்சருமான புரட்சித் தமிழர் எடப்பாடி கே பழனிசாமி அவர்கள் சென்னை ராயப்பேட்டை அவை சண்முகம் சாலையில் இருக்கக்கூடிய புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் மாளிகைக்கு வருகின்றிருக்கிறார். வருகின்றிருக்கக்கூடிய அவருக்கு வழிநடைகளும் உற்சாகமான வரவேற்பினை அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய தொண்டர்களும் நிர்வாகிகளும் அதே போன்று பொதுமக்களும் அளித்திருக்கிறார்கள். அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய தலைமை கழகமான புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் மாளிகையுடைய வளாகத்திலே வைக்கப்பட்டிருக்கக்கூடிய நிறுவன தலைவர் பாரத ரத்னா புரட்சித் தலைவர் எம் திருவுருவ சிலைக்கு அதிமுக பொதுச் செயலாளர் புரட்சித் தமிழர் எடப்பாடி கே பழனிசாமி அவர்கள் பிரம்மாண்டமான ரோஜா மாலைகளை அணிவித்து மரியாதை செலுத்திக் கொண்டிருக்கிறார்கள். அந்த காட்சிகளை நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். கழகத்தினுடைய நிறுவன தலைவர் பாரத ரத்னா புரட்சித் தலைவர் டாக்டர் எம்ஜிஆர் அவர்களுடைய 109வது பிறந்த நாள் என்பது தமிழகம் மட்டுமல்லாது உலகம் அனைத்திலும் இருக்கக்கூடிய தமிழ் மக்களால் கொண்டாடக்கூடிய ஒரு மாபெரும் எழுச்சி நாளாக இருக்கிறது. அப்படிப்பட்ட மக்களுக்காகவே வாழ்ந்து மக்கள் மனங்களிலே நீங்காத புகழோடு நடைபெற்றிருக்கக்கூடிய புரட்சி தலைவர் பாரத ரத்னா கழகத்துடைய நிறுவன தலைவர் டாக்டர் எம்ஜிஆர் அவர்களுடைய 109வது இந்த ஆண்டு விழா தமிழகம் மட்டுமன்றி உலகம் முழுவதும் கோலாகலமாக கொண்டாடி வரக்கூடிய இந்த தருணத்திலே அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய வளாகமான தலைமை கழகத்தில் இருக்கக்கூடிய நிறுவன தலைவர் புரட்சித் தலைவர் டாக்டர் எம்ஜிஆருடைய திருவுருவ சிலைக்கு மாலை அணிவித்து புரட்சித் தலைவர் இதய தெய்வம் அம்மாவுடைய திருவுருவ சிலைக்கு மாலை அணிவித்து மலர் தூவி மரியாதை செலுத்தி தொடர்ச்சியாக அங்கே இருக்கக்கூடிய மாபெரும் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய கொடியை தற்பொழுது அதிமுக பொதுச் செயலாளர் ஏற்றி வருகிறார். அந்த கொடியானது பட்டுளி வீசி பறந்து கொண்டிருக்கிறது. கழகத்தினுடைய ஆட்சி என்பது மக்களுக்கான, ஏழை எளிய மக்களுக்கான, அடித்தட்டு மக்களுக்கான, விவசாய மக்களுக்கான, நெசவாளர்களுக்கான, மீனவர்களுக்கான, விவசாயிகளுக்கான, தொழிலாளர்களுக்கான ஒரு ஆட்சியாக இருந்தது. அப்படிப்பட்ட ஒரு ஆட்சியை அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய 2.5 கோடி தொண்டர்களை வழிநடத்தி செல்லக்கூடிய மாபெரும் பொதுச் செயலாளராக, கழகத்துடைய முன்னாள் முதலமைச்சராக, சட்டமன்றத்தினுடைய எதிர்க்கட்சி தலைவராக இருக்கக்கூடிய புரட்சி தமிழர் பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி அவர்கள் தற்போது கழகத்தினுடைய மகளிரை சேர்ந்தவர்களுக்கும் பெண் நிர்வாகிகளுக்கும் தற்போது இனிப்புகள் வழங்கி அதிமுகவுடைய தலைமை அலுவலகமான புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் மாளிகையிலே அவர் கொண்டாடி வரக்கூடிய அந்த தருணத்தை காட்சிகளை நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். அவரோடு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய தலைமை செயலாளரும் முன்னாள் அமைச்சருமான SP வேலுமணி, அதிமுக முன்னாள் அமைச்சர் தங்கமணி, அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய முன்னாள் அமைச்சர் கழக பொருளாளர் திண்டுக்கல் சீனிவாசன், அதிமுக முன்னாள் அமைச்சர் துணை பொதுச் செயலாளர் KP முனுசாமி, அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய நாடாளுமன்ற சட்டமன்ற உறுப்பினர்கள், கழகத்துடைய முக்கிய நிர்வாகிகள் என ஏராளமானோர் புரிந்திருக்கிறார்கள். அங்கே இருக்கக்கூடிய அதிமுகவுடைய நிர்வாகிகளுக்கும் தொண்டர்களுக்கும் பொதுமக்களுக்கும் அவருடைய திருக்கரங்களால் இனிப்பு வழங்கி வரக்கூடிய அந்த காட்சிகளை நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். பொன்மனச்செம்மல் புரட்சித் தலைவர் பாரத ரத்னா டாக்டர் எம்ஜிஆர் அவர்களுடைய 109வது இந்த பிறந்த நாள் என்பது தமிழகத்திலே பட்டி தொட்டியிலே இருக்கக்கூடிய ஒவ்வொரு பகுதிகளிலும் அவருடைய திருவுருவ சிலைக்கும் அவருடைய திருவுருவ படத்திற்கும் மாலை அணிவித்தும் மலர் தூவியும் இனிப்புகள் வழங்கியும் ஏழை எளிய மக்களுக்கு அறுசுவை உணவுகள் கொடுத்தும் பல்வேறு பகுதிகளிலே இன்றைக்கு அதிமுகவுடைய நிர்வாகிகளும் தொண்டர்களும் கொண்டாடி வருகிறார்கள். இந்த தருணத்திலே அவர் 109 ஆண்டுகளை கடந்தாலும் கூட தமிழக மக்கள் மனதிலே நீங்காத ஒரு சொப்பனமாக பல்வேறு நலத்திட்டங்களை வாரி வழங்கி மக்கள் மனதிலே இன்றைக்கு நீங்காத இடத்தோடு நிலைபெற்ற புகழோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறார். அப்படிப்பட்ட ஒரு மாபெரும் இயக்கத்தினுடைய பொதுச் செயலாளர் இருக்கக்கூடிய புரட்சித் தலைவர் எடப்பாடி கே பழனிசாமி அவர்கள் அவருடைய திருக்கரங்களால் இன்றைக்கு விழாக்கோலம் போன்றிருக்கக்கூடிய தலைமை கழகத்திலே இணைப்புகள் வழங்கி கொண்டிருக்கிறார்கள். அந்த காட்சிகளை நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். உலகமெங்கும் இருக்கக்கூடிய தமிழர் மனங்களிலே, உள்ளங்களிலே மிகப்பெரிய உவகை தரக்கூடிய விழாவாக, எல்லாருடைய இதயங்களிலும் இல்லங்களிலும் எழுச்சி தரக்கூடிய விழாவாக இந்த புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் பாரத ரத்னா டாக்டர்களுடைய இந்த பிறந்த தினம் கொண்டாடப்பட்டுக் கொண்டிருக்கிறது. தீய சக்தி திமுகவை வீழ்த்த வேண்டும் என்று அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் என்கிற மாபெரும் மகத்தான மக்கள் இயக்கத்தை தோற்றுவிட்டு சரித்திர சாதனை படைத்த வெற்றிகளை குவித்து மக்களுக்காகவே வாழ்ந்து மக்கள் ஏழை எளிய மக்களுக்கு பல்வேறு நலத்திட்டங்களை கட்டுணவு திட்டமாக இருந்தாலும் சரி, மக்களுக்கு அதிகாரம் பெறக்கூடிய, மக்களுடைய பிரச்சனைகளை தீர்வு காணக்கூடிய கிராம நிர்வாக உதவியாளர்களுடைய பணிகளை நியமனம் செய்தது,
ஏழை எளிய பெண்கள் ஏற்றம் பெறுவதற்கு பல்வேறு நலத்திட்ட உதவிகளை கொண்டு வந்தது. குறிப்பாக மக்களுக்கான திட்டங்களை கொடுக்கிற ஒரு மாபெரும் இயக்கம் தமிழகத்திலே ஒன்று உண்டென்றால் அது அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் என்கிற எழுச்சிமிக மக்கள் இயக்கம் தான் என்பதை இன்றைக்கு ஒவ்வொரு கணத்திலும் அதை நிலைநாட்டிக் கொண்டிருக்கிறது. ஆட்சியில இருந்தாலும் இல்லை என்றாலும் மக்களுக்கான திட்டங்களை வாரி வழங்குவதில் அதிமுக என்கிற இந்த மக்கள் இயக்கம் தான் இன்றைக்கு ஒவ்வொரு பகுதியிலும் பட்டி தொட்டிகள் எல்லாம் மக்கள் பயன்பெறக்கூடிய திட்டங்களை வாரி வழங்கிக் கொண்டிருக்கிறது. புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் இந்த மண்ணை விட்டு மறைந்தாலும் மக்கள் மனங்களில் நீங்காத நிலைத்த புகழோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறார். மக்களோடு மக்களாக சென்று மக்களுடைய குறைகளை கேட்டிருந்தக்கூடிய மாபெரும் தலைவராக இருந்த எம்ஜிஆர் 109வது இந்த பிறந்த தினத்தை உலகமே கொண்டாடி கொண்டிருக்கிறது. தமிழ் மக்கள் ஒவ்வொரு வீதிகளிலும் அவருடைய திருவுருவப் படத்தை வைத்து மாலை அணிவித்து மலர் தூவி ஏழை எளிய மக்களுக்கு இனிப்புகள் அறுசுவை உணவுகள் என பல்வேறு நலத்திட்டங்களை கொடுத்து கொண்டாடி வருகிறார். திரை உலகிலே தனிக்கென ஒரு தனிப்பாதையை உருவாக்கி அதன் மூலமாக மாபெரும் ரசிகர் பட்டாளத்தை சொந்தமாக்கி கொண்ட புரட்சித் தலைவர் தனது உழைப்பாலும் தனது புகழாலும் மக்களுக்கு நல்ல கருத்துக்களை அறநெறிகளை கொண்டு சேர்க்கக்கூடிய வலுவான ஆயுதங்களான படங்களையும் அதே போன்ற பாடல்களையும் புரட்சிகரமான சிந்தனைகளையும் சமூக சீர்திருத்த கருத்துக்களையும் எடுத்து சொன்னவர் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்கள். அவருடைய பிறந்த தினம் அந்த மனிதரை போற்றுகிற விதத்தில் இன்றைக்கு ஒட்டுமொத்த உலகமே கொண்டாடி கொண்டிருக்கிறது. தமிழகமே விழா கோலம் போட்டு கொண்டிருக்கிறது. ஏழை எளிய மக்கள் உயர்வுக்காகவும் உழைப்பால் உலகை ஒவ்வொரு நாளும் புதுப்பித்துக் கொண்ட சாமானிய மக்களுக்காகவும் நல்ல உள்ளத்தோடு பாடுகின்ற உயர்ந்த மனிதர்களை ஒவ்வொரு நாட்டினுடைய வரலாற்றிலும் பார்க்க முடியும். அப்படித்தான் தமிழகம் என்கிற வரலாற்றில் எம்ஜிஆர் என்கிற அந்த மூன்றெழுத்து மந்திரம் வரலாற்றில் மிக முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு மாபெரும் சக்தியாக, மக்கள் நாயகராக, தமிழகத்தினுடைய விடிவெள்ளியாக, புரட்சி தலைவராக, பாரத ரத்னாவாக இன்று உயர்ந்து நிற்கிறார். தமிழகத்தினுடைய முதலமைச்சராக புரட்சி தமிழர் எடப்பாடி கே பழனிசாமி அவர்கள் மாலை அணிவித்து மலர் தூவி மரியாதை செலுத்தி தொடர்ந்து கழகத்துடைய கொடிகளை ஏற்றி வைத்து அங்கே குவிந்திருக்கக்கூடிய ஏழை எளிய மக்களுக்கு தொடர்ந்து இனிப்புகளை வழங்கி வருகிறார். பல்வேறு நலத்திட்ட உதவிகளை தமிழகம் முழுவதும் கொடுத்து வருகிறார்கள். தீய சக்தியினுடைய ஆட்சி ஒரு இருண்ட ஆட்சியாக இன்றைக்கு தமிழகம் இருக்கிறது. அந்த இருண்ட ஆட்சியில தமிழகத்தில் மீட்டு தமிழக மக்களை காப்பதற்காக தமிழகம் முழுவதும் எழுச்சி பயணத்தை ஏறக்குறைய 185 சட்டமன்ற தொகுதிகளிலே மக்களை காப்போம், தமிழகத்தை மீட்போம் என்கிற எழுச்சி பயணத்தை நிறைவு செய்திருக்கிறார். பல கோடி மக்களை நேரிலே சந்தித்து அவர்களுடைய குறைகளை கேட்டறிந்திருக்கிறார். அப்படிப்பட்ட நமது பொதுச் செயலாளர்கள் இன்றைக்கு நிறுவன தலைவருடைய திருவுருவ சிலைக்கு மாலை அணிவித்து கொடியை ஏற்றி இனிப்புகளை வழங்கிக் கொண்டிருக்கிறார்கள். தமிழ் மொழிக்காக, தமிழ் இனத்திற்காக, தமிழ்நாட்டிற்காக தன்னையே அமைத்து அதை அர்ப்பணித்து தமிழர்களை தலைநிமிர வைப்பதற்காக, அநீதியை அழித்து நீதியை நிலைநாட்டுவதற்காக அவர் ஏந்திய ஆயுதம் அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் என்கிற மாபெரும் ஆயுதம். அது மக்கள் ஆயுதம், மக்கள் சக்தி. அதனை கொண்டுதான் இந்த தீய சக்திகளை இன்றைக்கு தமிழகத்திலே அவர்கள் வீழ்ச்சி அடைய செய்து தமிழ் மக்களை ஏற்றம் பெற செய்திருக்கிறார்கள். அப்படிப்பட்ட தாய்மார்களுடைய இதயங்களிலும், இளைஞர்களுடைய இதயங்களிலும், நடுத்தட்டு மக்களுடைய இதயங்களிலும், அனைத்து தரப்பு மக்களுடைய இதயங்களிலும் நீங்காத புகழோடு வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய புரட்சி தலைவருடைய இந்த 109வது பிறந்த நாளை அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய பொதுச் செயலாளர் புரட்சி தலைவர் எடப்பாடி கே பழனிசாமி அவர்கள் தற்போது 109வது பிறந்த நாளை முன்னிட்டு பிரம்மாண்டமான அந்த கேக்கினை வெற்றி அதிமுக மகளிர் அணி மாநில செயலாளர் முன்னாள் அமைச்சர் வளர்மதி, முன்னாள் அமைச்சர் கோகுலேந்திரா, அதே போன்று முன்னாள் அமைச்சர் பொன்னையன் ஆகியோருக்கு வழங்கி கொண்டிருக்கிறார்கள். அங்க இருக்கக்கூடிய முன்னாள் அமைச்சர்கள் அனைவருமே பெற்று வருகிறார்கள். அனைவருக்கும் அந்த கேக்கினை வெற்றி அதிமுக பொதுச் செயலாளர் புரட்சி தமிழர் எடப்பாடி கே பழனிசாமி அவர்கள் அந்த கேக்கை வழங்கி கொண்டிருக்கிறார்கள். 109வது பிறந்த தினத்திலே 109 கிலோ எடை கொண்ட பிரம்மாண்டமான கேக்கினை அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய பொதுச் செயலாளர் புரட்சி தமிழர் எடப்பாடி கே பழனிசாமி அவருடைய திருத்தரங்களால் தலைமை கழகத்திலே அதனை பகிர்ந்து அனைவருக்கும் இனிப்புகளை வழங்கி மாபெரும் எழுச்சி விழாவாக 2026 சட்டமன்றத்திலே அரியணை ஏற வேண்டும் என்கிற அந்த உரத்த சந்தோஷத்தோடு இன்றைக்கு இனிப்புகள் வழங்கி அந்த 109வது பிறந்த தினத்தை கொண்டாடி கொண்டிருக்கிறார்கள். அந்த காட்சிகளை நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். குறிப்பாக அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் என்கிற இந்த மாபெரும் மக்கள் இயக்கம் மக்களுக்காகவே வாழ்ந்து பல்வேறு நலத்திட்டங்களை கொடுக்கக்கூடிய மாபெரும் இயக்கத்தினுடைய தலைவராக இருக்கக்கூடிய புரட்சி தலைவர் எம்ஜிஆருடைய அந்த கொண்டாடி கொண்டிருக்கக்கூடிய இந்த நாளிலே அந்த இனிப்புகளை வழங்கி அவர் செய்து வருகிற அந்த காட்சிகளை நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். புரட்சி தலைவர் எம்ஜிஆர் மக்களுக்காக ஆற்றிய அரும்பெரும் பங்கு என்பது இன்றைக்கு மக்கள் மனங்களிலே
நிலைபெற்று இருக்கிறது. ஏழை எளிய மக்கள் ஏற்றம் பெறவும், குழந்தைகள் கல்வியை பெறவும் கட்டுரை தந்த சரித்திர நாயகனுக்கு 109வது விழாவை அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய பொதுச் செயலாளர் புரட்சி தமிழர் எடப்பாடி கே பழனிசாமி அவர்கள் கொண்டாடி கொண்டிருக்கிறார்கள். அந்த காட்சிகளை நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். அங்கே வந்திருக்கக்கூடிய ஏழை எளிய மக்கள், அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய தொண்டர்கள் என அனைவருக்கும் அந்த கேக்கினை அதிமுக பொதுச் செயலாளர் புரட்சி தமிழர் எடப்பாடி கே பழனிசாமி அவர்கள் தனது திருக்கரங்களால் வழங்கிக் கொண்டிருக்கிறார்கள். அந்த காட்சிகளை நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். ஒவ்வொரு ஆண்டும் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய நிறுவன தலைவர் புரட்சித் தலைவர் டாக்டர் எம்ஜிஆர் அவருடைய பிறந்த தினம் என்பது அதிமுகவுடைய தலைமை கழகமான புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் மாளிகை விழாக்கோலம் பூண்டும். இந்த நாளிலும் விழாக்கோலம் பூண்டு மிகப்பெரிய அளவிலே இந்த ஏழை எளிய மக்களுக்காக வாழ்ந்து ஏழை எளிய மக்களுடைய மனங்களிலே வீட்டிருக்கக்கூடிய புரட்சித் தலைவர் இதய தெய்வம் பாரத ரத்னா அவர்களுடைய இந்த பிறந்த தினத்தை எழுச்சியோடு கொண்டாடி கொண்டிருக்கிறார்கள். அதிமுகவுடைய பொதுச் செயலாளர் புரட்சி தமிழர் எடப்பாடி கே பழனிசாமி, புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் தான் சொன்னதையெல்லாம் செய்து காட்டிய மாபெரும் செயல் வீரர். உலகமே போற்றக்கூடிய சத்துணவு திட்டமாக இருக்கட்டும், பெண்மையை போற்றக்கூடிய உள்ளாட்சி அமைப்புகளிலே பெண்களுக்கு தனி இடஒதுக்கீடாக இருக்கட்டும், தலைமுறையாக பள்ளத்தில் வீழ்ந்து கிடந்த பல கோடி மக்கள் வாழ்வு பெற ஏற்றம் பெற இந்தியாவிலே வேறு எங்கும் இல்லாத அளவிற்கு 69 விழுக்காடு கல்வியாக இருக்கட்டும், வேலை வாய்ப்பிலே இடஒதுக்கீடாக இருக்கட்டும், கிராமப்புறங்களிலே எனவே அடிமைத்தனங்களுக்கு முற்றுப்புள்ளி வைக்கக்கூடிய நிர்வாக முறையை ஒழித்து கிராம நிர்வாக அலுவலர் என்கிற டிஓ என்கிற அந்த பதவியை உருவாக்கி நிர்வாகத்தை மக்கள் கையில் கொடுத்த மகத்தான மனிதாபிமானி என்றால் அது புரட்சித் தலைவர் எம்ஜிஆரை தான் குறிக்கும். கம்ப்யூட்டர் காலத்திலும் எளிதிலே பயன்படுத்தக்கூடிய வகையில தமிழ் மொழியில் எழுத்து சீர்திருத்தத்தை கொண்டு வந்தவர் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்கள். இப்படி அடுக்கடுக்கான சாதனைகளை மக்களுக்காக வழங்கிய ஏழை எளிய மக்கள் ஏற்றம் பெறுவதற்காகவே வாழ்ந்து ஏழை எளிய மக்களுக்கு ஏற்றம் பெறுவதற்காகவே தனது அனைத்து சொத்துக்களையும் கொடுத்த புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்களை இன்றைக்கு தமிழகமே கொண்டாடி கொண்டிருக்கிறது, ஏன் உலகமே கொண்டாடி கொண்டிருக்கிறது. அப்படிப்பட்ட இந்த மாபெரும் எழுச்சி தினத்திலே இன்றைக்கு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய பொதுச் செயலாளர் புரட்சி தமிழர் எடப்பாடி கே பழனிசாமி அவர்கள் தனது திருக்கரங்களால் இன்றைக்கு இருவரும் தலைவர்களுடைய திருவுருவ சிலைக்கு மாலை அணிவித்து மலர் தூவி மரியாதை செலுத்தி கழகத்துடைய கொடியை ஏற்றி வைத்து இனிப்புகள் வழங்கி 109 கிலோ கேக்கினை வெட்டி அதனையும் கழகத்துடைய நிர்வாகிகளுக்கு வழங்கி தற்போது நலத்திட்ட உதவிகளை தனது திருக்கரங்களால் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய பொதுச் செயலாளரும் சட்டமன்ற எதிர்க்கட்சித் தலைவரும் முன்னாள் முதலமைச்சருமான புரட்சி தமிழர் எடப்பாடி கே பழனிசாமி அவர்கள் வழங்கிக் கொண்டிருக்கிறார்கள். அந்த காட்சியை நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். தலைமை கழகத்திலே இன்றைக்கு விழாக்கோலம் பூண்டிருக்கிறது. ஒட்டுமொத்த தமிழகமே இன்றைக்கு எழுச்சி தமிழருடைய புரட்சி கட்டளை ஏற்று இன்றைக்கு தமிழகம் முழுவதும் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவருடைய பிறந்த நாளை கழகத்தினுடைய நிர்வாகிகளும் தொண்டர்களும் அதனை மகிழ்விக்கும் இதில் ஒவ்வொரு மூலை முடுக்கிலும் வீடுகளிலும் தெருக்களிலும் சாலைகளிலும் பொது இடங்களிலும் தங்களுடைய இதயம் கனிந்த இதயக்கணிக்கு திருவுருவ சிலைகளை வைத்து புகைப்படங்களை வைத்து மாலை அறிவித்து மரியாதை செலுத்தி வரக்கூடிய அந்த காட்சிகளை நாம் பார்த்து வருவது குறிப்பிடத்தக்கது. விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி ஜெயக்குமார். புரட்சித் தலைவர் எம்ஜிஆரின் 109வது பிறந்தநாள் விழா சென்னை ராயப்பேட்டையில் உள்ள புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் மாளிகையில் கோலாகலமாக கொண்டாடப்பட்டு வருகிறது. அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் மாளிகைக்கு சென்று அங்கிருக்கும் புரட்சித் தலைவர் மற்றும் புரட்சி தலைவி ஆகியோரது திருவுருவச் சிலைகளுக்கு மலர் தூவி மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினார். அதன் பின்னர் கழக கொடியை ஏற்றி வைத்தார். தொடர்ந்து புரட்சித் தலைவர் எம்ஜிஆரின் 109வது பிறந்தநாள் விழாவையொட்டி 109 கிலோ கேக்கை வெட்டி கொண்டாடினார். அதேபோல் தொண்டர்களுக்கும் இனிப்புகள் வழங்கினார்.